Tapi mana? Kalau kan ada tidak ada. Jadi kita பலத்த கரவுடி எழுப்பி அனைவர்கள் பிள்ளைகளை உட்காரு சீஃப் கெஸ்ட் எழுந்து நிற்போம். தேர்வு தவிர்த்து தேர்வு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி படைத்தாங்க சர்வவல்லவர், சர்வதையும் படைத்தாங்க சர்வவல்லவர், இங்கு ஆண்மையுள்ள சாமி வழியில் கை சாய்க்கிறார். மணி கொட்டினது மகனும் கொட்டினே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ 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 இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் இந்த டேபிள் கொண்டு கொண்டாடி கொடுக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு தான். டேபிள் முன்னாடி போறது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. சீக்கிரம் இப்போது அன்புக்குரியவர்களே, நாம் இந்த 2024 ஆண்டுக்கான வரைகல்வி இயக்கத்திற்கான சப்போஸ் கிறிஸ்மஸ் இப்பொழுது நாம் துவங்கி இருக்கிறோம். அதனுடைய முத்தாய்ப்பாக இங்கே அவையிலே பிரசன்னமாக இருக்கிற நம்முடைய பங்கு தந்தை அருட்சகோதரிகள் மற்றும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் ரொசாரியோ, மூத்த வழக்கறிஞர் அவர்களையும் நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு உங்கள் வரவேற்பு கரவொலியோடு வருக வருகை அவர்களை சிறப்பாக வரவேற்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக வரவேற்பு நடனமாக வருகிறார்கள். நம்முடைய வரவேற்பு நடனம் எங்க இருக்கிறாங்க? வரவேற்பு நடனத்தை ஆட வருகிறார்கள் நம்முடைய மறைக்கல்வி மாணவிகள். எனவே அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வருக வருகை மேல
பிரசன்னமாடிய நம்முடைய மறைக்கல்வி மாணவிகளுக்கு ஒரு பலத்த கரவடி எழுப்பி பேரண்ட்ஸ் கூட கை தட்டுறாங்க. உங்கள் கை தட்டுறது தான் உன்னதமாகும். பேரண்ட்ஸ் இந்த கரவடி எழுப்பி இந்த பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய நிகழ்வின் முத்தாய்ப்பாக இறைவனால் ஒளியாக இருக்கின்ற அவரை வரவேற்று இங்கே குழுமி இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒளியின் உன்னதத்தை இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று இங்கிருக்கிற அவையினரை குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு வரவேற்கின்றேன். முதல் திரியை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்த வந்திருக்கிறார். எனவே அவரை முதல் திரியேற்ற உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை வருக வைக்கின்றேன். கரவொலி எழுப்பி ஒளியாக இறைவனை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் துஷாரியோ மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்களை இரண்டாம் திரியேற்ற அன்போடு உங்கள் கரவொலியோடு அவரை வருக வருக என வரவேற்கின்றோம். மூன்றாவது திரியை சிறப்பு அழைப்பாளர்கள் அருட்சகோதரி ஜோதி பிரின்சிபல் மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருட்சகோதரி அவர்களை மூன்றாம் திரியேற்று அன்போடு வரவேற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அருட்சகோதரி சினேகலதா சுப்பீரியர் கரஸ்பாண்டன்ட் மவுண்ட் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல் அவர்களை பெருமகிழ்வோடு வருக வருக என நான்காம் திரியேற்று அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஓடிக்கொண்டே கைத்தட்டு சிஸ்டர் தான். ஐந்தாவது திரியை அருட்சகோதரி ரோஸ் சுப்பீரியர் கிரேஸ் அண்ட் கம்பேஷன் அந்த இரக்கத்தை நமக்கு பொழிய வேண்டும் என்று அவர்களையும் இந்த திரியேற்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பங்கு பேரவையின் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அவர்களின் சார்பாக திருவாளர் வின்சென்ட் ஒரு பொருளாளர் அவர்களை ஆறாம் திரியேற்று அன்போடு வரவேற்கின்றேன். பாருங்க, இவர் மத்தியத்துல ஏராளமான அருள்வளங்கள் பொருட்கள் நிறைய செடிக்கு அதனால அந்த மத்தியத்தை விட்டுக்கிறார். எனவே அவரை ஆறாம் திரியேற்று அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக மாணவர்கள் சார்பாக நம்முடைய அருள் மற்றும் ஒரு குழந்தை ஒரு கேர்ள் கூப்பிட்டு டீச்சர் நீவாமா குத்துவிளக்கு ஏற்ற மாணவ மாணவிகள் சார்பாக அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மாணவர்கள் சூப்பர் அருமை. எனவே இந்த குத்துவிளக்கு ஏற்ற நிகழ்விலே மிக சிறப்பாக நடைபெற்றது. இறைவனுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை. சான்றோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு மட்டுமல்ல, கிறிஸ்துவர்களின் பண்பாடும் கூட. அவையினரை வரவேற்பது இங்கிருக்கிற நம்முடைய உலக மாத ஆலயத்திற்கு மிக பொருத்தமான ஒரு வரவேற்பது. எனவே இன்றைய நாளினை ஜெயந்தன் கிஃப்ட் இன்றைய நாளினை தலைமையேற்று நிகழ்த்து வந்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை விஎஃப் மறைக்கோட்டத்தின் முதன்மை தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த கிஃப்டினை நம்முடைய அருட்சகோதரி ஜீவா அவர்கள் வழங்குவார்கள். சிஸ்டர் வாங்க, இதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் தான். அதெல்லாம் டீச்சர்ஸ் ரெடியா இருங்க. இதெல்லாம் எல்லாமே சர்ப்ரைஸ் தான் கொடுப்போம், அதனால ரெடியா இருக்கு டீச்சர்ஸ். நம்முடைய அருட்சகோதரி ஜீவா அவர்கள் இந்த ஒரு எளிய பொன்னாடை போத்துல பொன்னாடை உள்ள வச்சு கிஃப்டா கொடுத்துருவோம். அந்த பொன்னாடையை இந்த வீட்டை நம்முடைய பக்கத்தடை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் ஆர் ரொசாரியோ மூத்த வழக்கறிஞர் போப் சமதி சேவன் நிறுவனர் திருவண்ணாமலை அவர்களை ஒரு அனைவரின் சார்பாக அவரை அழைத்த போது ஃபாதர் நான் வருகிறேன் என்று சொல்லி மனமோந்து தன்னுடைய எளிமையை நம்மிடையே காட்டியிருக்கிறார். எனவே அவருக்கு சிறப்பு ஒரு வரவேற்பை வழங்கும் வண்ணமாக நம்முடைய அருட்சகோதரி லூசி அவர்களை இந்த பொன்னாடையை காணிக்கையாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பெரும் மகிழ்வோடு வழங்குகிறோம். தம்பி அந்த வத்தியது கால் அடிப்பது வாங்க சிஸ்டர், வெல்கம். கை தட்டுங்க எல்லாரும். மக்கள் நடந்து வச்சு வாங்கி கொண்டு
வெரி குட். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்கள் நம்முடைய அருட்சகோதரி ஜோதி பிரின்சிபல் மவுண்ட் சென்ட் ஜோசப் ஸ்கூலுடைய பிரின்சிபல் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் கிஃப்டினை கொடுக்க நம்முடைய தம்பி கிஃப்டினை கொடுக்க நம்முடைய அருட்சகோதரி லூஸ் சிசிலியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக அருட்சகோதரி சினேகலதா அவர்களை இந்த விழாவுக்கு வருகை வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க ஆசிரியை ரூபி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை அன்போடு வரவேற்போம். அருட்சகோதரி ரோஸ் அவர்களை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் கனம் நிறைந்த கரவொலியோடு அவர்களை வரவேற்க டீச்சர் விமலா அவர்களை பொன்னாடை கொடுக்க கிஃப்ட் கொடுக்க அவர்கள் அன்போடு வரவேற்று டீச்சர் அதை எடுத்துருங்க கால் இடிக்குது. ஓகே, அவர்களை உங்கள் கரவொலியோடு வருகை என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்க இருக்கிற நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள் நம்முடைய பங்கினுடைய ஃபவுண்டேஷன் அவர்கள் தான். எனவே அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க டீச்சர் நென்சி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய பொருளாளர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார். எனவே அவர்களுக்கு வலது கரவொலியை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பங்கு பேரவையின் செயலர் திருவாளர் ஜான்சன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க செல்வி புனிதா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கைத்தட்டுங்க எல்லாருக்கும். அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களையும் வருகை என உங்கள் கரவொலியோடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பு யார் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். பாருங்க, இந்த அவையை அப்படி அலங்கரித்து வண்ண கோலங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாக உங்கள் அனைவரையும் இந்த மறைக்கல்வி பிள்ளைகள் உங்களுக்கு வெல்கம் கிளாப் கொடுத்து வருக என அவர்களை தொடர்ந்து அவர்களை 1 2 3 ஸ்டார்ட் அவர்களை வருகை என வரவேற்கின்றோம். இங்க குறிப்பாக நம்முடைய நிறைய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கக்கூடியவன் ஆகையினாலே எல்லாரையும் ஒரு சேர வரவேற்று விட்டேன். பத்திரிகையில் போட்டிருந்தவர்கள் மட்டும் மேடைக்கு அவைக்கு வரவேற்று விட்டேன். என்னை தவறாக நினைக்க வேண்டாம், சமம் என்பது என்னுடைய சித்தாந்தம். எனவே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். அத்தோடு சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள், எனவே அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்டினை கொடுத்து வரவேற்கின்றேன். அருட்சகோதரி ஹெலன் ரோஸ், அவர் ரோஸ் போலவே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த வெள்ளை, அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க திருவாளர் ஜஸ்டின் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். தம்பி ஹெலன் ரோஸ் சிஸ்டர் ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பொன்னாடை இந்த கிஃப்டினை கொடுக்க அன்போடு வருகை வரவேற்கின்றேன். அதோடு நம்முடைய சிபிசி டைரக்டர் பிரின்சிபல் சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க திருவாளர் அமலன் அவர்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இதெல்லாம் அந்தஸ்து எனக்கு தெரியாது, எல்லாமே ஆவியின் தூண்டுதல். எனவே இங்க இருக்கிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் தான் எனக்கு உடனிருந்து எல்லாவற்றையும் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமாக என்னுடைய வரவேற்புதலையும் உங்களுக்கு சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய குழந்தைகளுக்கு தொப்பி வழங்குதல், என்னடா இதை கூட மாநாடே ஒரு நிகழ்வு வைப்ப, அதுதான் இந்த நிகழ்வு. இப்பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தொப்பியை வழங்குவார்கள். எனவே பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்துருங்க. ஒரு டீச்சர்ஸ் வாங்க ப்ளீஸ் ஹெல்ப்.
ஒரு சிறு பிள்ளைகளுக்கு தொப்பியை கொடுத்து இதனை துவங்கி வைப்பார்கள். சார் சார், ஏய் தம்பி, டீச்சர்ஸ் இந்த சைடு வாங்க. தம்பி நீ வாடா, டேய் நீ வாடா. வெரி குட் சார். ஒரு பலத்த கரமொழி. பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு கரமொழி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம்.
என்ன கையை தட்ட மாட்டேன், ஒழுங்கா பாடுறாங்க. வெரி குட், சூப்பரா பாடி கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பு கேரல் சாங்க பாடி நம்முடைய மறைக்கல்வி மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினை தலைமையேற்று நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தின் முதன்மை தந்தை நம்முடைய பங்கின் பங்கு தந்தை அவர்களை மிக ரத்தின சுருக்கமாக கிறிஸ்து பிறப்பு செய்தியை வழங்க பெருமகிழ்வோடு உங்கள் கரவொலியோடு அவர்களை தம்பி கரவொலியோடு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் ஒரு வெல்கம் கிளாப் கொடுங்க சார். நம்முடைய 1 2 3 ஸ்டார்ட். இது உலகமாதா பேராலயத்தினுடைய மறை கல்வி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நீங்க இயக்கம் தெரியுமா உங்களுக்கு? என்ன இயக்கம்? நீங்க எந்த இயக்கத்தில் இருக்கிறீங்க? நீங்க மறை கல்விக்கு இயக்கமே ஃபாதர் உருவாக்கி இருக்கிறார். மறை கல்வி இயக்கம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து உறவு விழா திருவிழாவின் கொண்டாட்டத்தை சிறப்பு விருந்தினராக அழைப்பு செய்கிற மூத்த வழக்கறிஞர் திரு R.L. ரொசாரியோ அவர்களே, மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய முதல்வர் அருட் சகோதரி ஜோரி அவர்களே, அந்த இல்லத்தினுடைய சுப்பீரியர் அருட் சகோதரி ஸ்னேகலன் அவர்களே, இன்னும் கிரேஸ் அண்ட் கம்பேஷன் இல்லத்தினுடைய தலைவி அருட் சகோதரி ரோஸ் அவர்களே, இந்த இயக்கத்தினுடைய அனைத்து இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய பங்கினுடைய செயல் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வேளாங்கண்ணி அடிகளார் அவர்களே, பங்கு பேரவையினுடைய செயலர் திருவாளர் ஒய் ஜான்சன் அவர்களே, பங்கு பேரவை பொருளர் திருவாளர் வின்சென்ட் அவர்களே, இந்த மறைக்கல்வி இயக்கத்தை மிக உயிரோட்டமாக வைத்துக் கொண்டு வார வாரம் உங்களுக்காக அர்ப்பணித்து செயல்படுகிற ஆசிரியர் பெருமக்களே, அருட் சகோதரிகளே, இதற்கு அடிப்படையாக இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற எனது அருமை மாணவ மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லவா? மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நல்லா சத்தமா சொல்லுங்க. மேரி கிறிஸ்மஸ். நல்ல கையாட்டி ஹாப்பி நியூ இயர். அந்த பக்கம் நீங்க சொன்ன எல்லாருக்கும் நீங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். இந்த முக்கியமாக நான் பாராட்ட வேண்டியது இந்த மறைக்கல்வி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வழங்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இல்லையா? அவங்க முப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? காலையில் அவர்கள் எழுந்து எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் காலை உணவு மதிய உணவெல்லாம் ஆக்கி அவங்க காலை உணவு சாப்பிட்டு அப்புறம் மதிய உணவை கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அவங்கள பேக் பண்ணி தன்னையும் பேக் பண்ணிட்டு அவங்க பள்ளிகளுக்கு ஓடி அங்கே பள்ளிக்கு போன உடனே முடிஞ்சிட்டு வரலான்னு பார்த்தாக்கா அங்கே உடனே பிரின்சிபல் தான் சொல்லுவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி 5லிருந்து 7 வரைக்கும் இருந்து திரும்ப அவசரமாக ராத்திரிக்கு கணவர் வெறுப்போடு கோபத்தோடு இருந்து கொண்டு இன்னும் வரலான்னும் போது பயந்துட்டு பயந்துட்டு வரீங்களா வரல அவங்க உள்ள இரவு உணவு ஆக்கி எல்லா பசங்களையும் சாப்பிட வச்சு எல்லா சமயம் தூங்க வச்சு இப்படி பெரிய ஒரு என்னன்றாங்க என்ஜின் இல்லையா? நீங்க பார்க்கலாம் அவர்கள் வேகமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கை மிக வேகமாக ஓடுகிறது. அவர்கள் வீட்டு வேலை, ஆசிரியர் வேலை, அதோடு எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு போனா ஃபாதருங்க கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் நீங்க மறைக்கல்வி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அதையும் அவர்கள் இலவசமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு முன்பாகவே பாடங்கள் எல்லாம் தயாரித்து
அந்த பசங்களெல்லாம் சரியா படிக்க வச்சு தன் பிள்ளைகளைப் போல நேசித்து அவர்கள் இவளையெல்லாம் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக எல்லாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்க ஆசிரியர்களை தான் சத்தமா சத்தம் இல்லையே சரவடி மாதிரி. பிறகு நீங்களும் வந்து படாத பாடுபடுறீங்கள. காலையில் அவன் வந்து தூங்கி எழுச்சிருப்ப அடிச்சு ஏன் செய்யணும் டியூஷன் போடு டியூஷன் ஓடி திரும்ப ஓடியாந்து அப்படியே வந்து மூச்சு கழுவாங்க. அங்கே பெல் அடிச்சுட்டு சொல்லி அங்கே திரும்ப ஸ்கூலுக்கு ஓடுறவங்க ஒருத்தன், சைக்கிளில் போகிறவங்க ஒருத்தன், ஸ்கூட்டியில் கூட போகிறாங்க சில பேர். வேகமாக ஓடி அதில் லேட்டாக போய் அங்கே பிரின்சிபால் பார்த்து அவன் தலையில் ஒரு கொண்டு விட்டு உள்ளே போன உடனே ஆசிரியர் கழிச்சு அப்புறம் உட்கார வச்சு அவனை பள்ளியெல்லாம் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்து எக்ஸாம் நெருங்க ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போட்டு அப்போதான் தூங்கலாம். நீங்கள் ஓய்வு எடுக்கலான்னு வருவீங்கள, ஓய்வு எடுக்கலான்னு உட்காரும் போது உங்கள் அப்பா வந்து என்ன உட்காந்துக்கிற டியூஷன் சாயங்காலம் வந்து டியூஷனுக்கு மேலே டியூஷன் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு சனிக்கிழமையும் ஸ்கூல் வைக்கிறாங்கப்பா. இல்லை வைக்கிறாங்க, சனிக்கிழமையும் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது பூசை பார்த்துட்டு எதனா கொஞ்சம் கறி சோறு சாப்பிட்டு நல்லா தூங்கலான்னு பார்த்தாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளும் சாமியாருக்கு அந்த பூசைக்கு முன்னாடியே கூப்பிட்டு மறைக்கல்வி கொடுக்குறாங்க. வெறுப்பு இல்லாமல், வெறுப்போட வரீங்களா விருப்பா வரீங்களா? விருப்பத்தோட வரீங்களா? விருப்பத்தோடு வரவங்களா கை தூங்க. வெரி குட் ஃபைன் ரைட். ஆகவே வெறுப்பே இல்லாமல் ரொம்ப விருப்பத்தோடு நீங்கள் வருகிறீர்கள். உங்களுக்காகத்தான் அந்த இயேசு பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசு வந்து ஒரு அரசரை போல மேல இருந்து அவதரிக்கல இல்லையா? ஒரு பெரிய பணக்காரனாக மேல இருந்து அவதரிக்கல. இல்ல ஒரு பெரிய அந்த 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 நாட்டினுடைய தலைவர் மேல இருந்து கீழே வந்து அவதாரம் கொண்டு குதிக்கவில்லை இல்லையா? அவர் வந்து உங்களை மாதிரி நல்ல அந்த பாலகனாக அவர் குழந்தையாக பிறந்தார். நீங்க தான் பேரு பெற்றவர்கள் இல்லையா? ஆகவே இயேசு உங்களுக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் சிறக்க அவர் பிறந்து உங்களோடே அவர் வாழ்கிறார் இல்லையா? ஆகவே அந்த இயேசு உங்களுக்காக பிறந்தார் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த விழா நடத்துகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நம் ஃபாதர் ஒருங்கிணைக்கிற ஃபாதருக்கு இன்னும் கரவொலி வேகமாக அடிங்க. ஃபாதர் இல்லைன்னா இந்த மறைக்கல்வி இயக்கமே இல்லை இல்லையா? இப்போ இந்த விழாவை கூட நான் நினைச்சேன் கிறிஸ்துமஸ் வந்து ஒரு கேட்க வெட்டி உடனே ஒரு பாட்டு பாடி அனுப்பிடுவார்னு பார்த்தா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அந்த விழாவை எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக செயல்படுகிறார். நல்ல கரவொலி வேகமாடுங்க. அனைவருக்கும் திரும்ப சொல்லுங்க. அவங்கக்கிட்ட கை காட்டி சொல்லுங்க. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். அவங்களுக்கு சொல்லுங்கம்மா, ஹாப்பி நியூ இயர். வெரி குட், சூப்பர். தேங்க்யூ ஃபாதர். சிறந்த ஒரு ஆசிரியையும் கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கி நம்முடைய மகத்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் சிறப்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய தந்தைக்கு தெரிவிப்பார்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய உறங்கி போயிருக்க நம்முடைய மனதை எல்லாம் தட்டி எழுப்புவதற்காக இப்பொழுது நடனம். நம்முடைய மறைக்கல்வி மாணவிகள் இப்பொழுது நடனமாட வருகிறார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பினாதான் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஆடுவார்கள். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் பசியில பாவம் கைகள்லாம் தோண்டு போயிடுச்சு வேற. சீக்கிரம் வாக்கு மனிதனா
சத்தம் பாடெல்லாம் பாட்டு சத்தம் உயிரெல்லாம் பாட்டு பாடும் உயிரெல்லாம் குடிசையில குழந்தை சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்லை ஆசந்தா எங்க இல்லை பூலோகம் மாற்றி பெற மனுஷன் பிறந்தாரைய பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா ராத்திரியில் கட்டுமணி சாரலில் முட்டு போல போத்தாரே சாமி மாட்டு கொட்டகையில் குடித்தாரே சாமி ராத்திரியில் கட்டுமணி சாரலில் முட்டு போல போத்தாரே சாமி மாட்டு கொட்டகையில் குடித்தாரே சாமி கட்டி கட்டி பாடுவோம் கைதட்டி ஆடுவோம் கட்டி கட்டி பாடுவோம் கைதட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவோம் சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவோம் சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி ராத்திரியில் கும்பி சாரலில் முட்டு போல போக்காரே சாமி மாட்டு கொட்டகையில் குடித்தாரே சாமி We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New வெரி குட் வெரி குட். சிறப்பாக நடனமாடி நம்ம எல்லாம் கிறிஸ்துவிடம் கொண்டு சென்ற குழந்தைகளுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த முதலில் அந்த கேரல்ஸ் பாட்டினை வழிநடத்தியவர்கள் நம்முடைய அருட்சகோதரர் ஜீவா அவர்கள் சிறப்பாக பாடினார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிஸ்டர் ஜீவா, ரூபினி அவர்கள் இருவரும் இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிறப்பாக பாடினார்கள். அடுத்ததாக இந்த நடனத்தை கோரியோகிராஃப் செய்து பிள்ளைகளுக்கு நடனமாட செய்த அவர்கள் பெற்றோர்கள், குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் ரூபி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக சிறப்பு விருந்தினர் திரு ஆதல் ரொசாரியா மூத்த வழக்கறிஞர் நம்முடைய பங்கை சார்ந்தவர் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். எனவே அவர்களுக்கு பிள்ளைகள் வெல்கம் கிளாப் கொடுத்து சார் அவர்களை பெருமகிழ்வோடு சிறப்பு செய்தி வழங்க அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இது அனைவரும் ஒன்றாக இணைந்து வெல்கம் கிளாப் கொடுத்து அவரை வரவேற்கிறோம். 1 2 3 ஸ்டார்ட். இந்த இனிமையான கிறிஸ்து பிறப்பு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மறைக்கல்வி இயக்கத்தினுடைய உறுப்பினர்களே, இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இங்கே திரளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இடம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பங்குத்தந்தை மறைவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருக்கக்கூடிய பேரூர் தந்தை அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே
கலந்து கொண்டிருக்கக்கூடிய மவுண்ட் சென்ட் ஜோசப் ஸ்கூலுடைய பிரின்சிபால் ஜோதி அவர்களே, சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஸ்னேகலதா அவர்களே மற்றும் அருட்சகோதரி ரோஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இன்றைய நாளின் கதாநாயகன் என்று கூட சொல்லலாம். மிக சிறப்பாக ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு ஒருவருடைய மனம் கூட கோலாத அளவிற்கு யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அவ்வளவு பேரையும் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி மிக எழுச்சியோடு இந்த மறைக்கல்வி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் இந்த மறைக்கல்வி இயக்கத்தின் சார்பாக இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்திரு வேளாங்கண்ணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லாவே தெரியும், பூசை முடிஞ்ச பிற்பாடு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா எல்லார் மனசும் என்ன சொல்லிட்டு இருக்கும் அப்படின்றது. எவ்வளவுதான் சுறுசுறுப்பா செஞ்சாலும் கூட நமக்கு பசின்றது கூட இருக்கும். ஒருவேளை வீட்டில் முன்னாடியே சாப்பிட்டு வந்துட்டாக்கா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற எங்க அம்மாலாம் ஒரு கோயில் அனுப்பி சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இந்த பசி நேரத்தில் நம்முடைய பசியை மறக்கக்கூடிய, நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய, நமக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் வழங்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை அளிக்கக்கூடிய, ஏழை எளிய மக்களின் நண்பனாக இந்த உலகத்தில் பிறந்த நம்முடைய குழந்தை இயேசு பாலகன் விழாவை, பிறப்பு விழாவை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பதனுடைய நோக்கம், அவருடைய பிறப்பு நம்முடைய வாழ்வில் ஒளியை ஏற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல மனதோடு, ஒழுக்கத்தோடு, நல்ல கல்வியை பெறுகின்ற அந்த வாய்ப்பை அவர் மூலமாக பெற வேண்டும். இவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களோட ஒழுங்காக படிக்கலனாலும், எதையாவது செய்ய மறந்திருந்தாலும் கூட, தவறுகளை ஏதாவது செஞ்சிருந்தாலும் கூட, அவைகளை எல்லாம் திருத்தி கொண்டு இரு வருகின்ற காலத்துல நல்ல மாணாக்கர்களாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல அறிவை வளர்த்து மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு இந்த சமூகத்தினுடைய ஒளிகளாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்க மத்தியில் பிறந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒவ்வொரு தரப்பினருக்குமான தனி அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. துறவிகளுக்கு ஒரு அடையாளமாகவும், பொதுநிலையினருக்கு ஒரு அடையாளமாகவும், குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இறைமகனாக பிறந்து, அவரை போல நாமும் சமூக பற்றோடு, நல்ல குணங்களோடு, அநீதியை எதிர்த்து கேட்கின்ற அந்த திராணியோடு நாம் வளர வேண்டும். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடக்கூடாது. தவறுகள் என்று சொன்னால் அதை எதிர்த்து கேட்க வேண்டும். அந்த பண்பு குழந்தையிலிருந்து நம்மிடம் வர வேண்டும். அதே மாதிரி தவறுகள் செய்வது மனிதனுடைய இயல்பு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நம்ம வருந்தி அந்த தப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளாக நீங்கள் வளர்வதற்கு இந்த குழந்தை இயேசு பாலனுடைய பிறப்பு மிக சரியான ஒரு பிறப்பாக இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காலத்தினுடைய அருமை கருதி ஃபாதர் இப்படி சில வேலைகள் செய்கிறது இன்னைக்கு தான் வரும்போது நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அதிகமாக பங்கு விஷயத்துக்கு வர்றது கிடையாது. நான் கிறிஸ்துமஸை ஏறக்குறைய ஒரு வாரமாக இந்து மக்களிடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். நேற்று கூட என்னுடைய மையம் தல்லாகுளத்தில் நேற்று கிறிஸ்துமஸ் நடந்தது. இன்னைக்கு சோமாஸ் பாடியில் நடக்கிறது. நாளைக்கு ஜவாது மலை மலைவாழ் மக்கள் மத்தியில் நடக்குது. இப்படி தொடர்ச்சியா பிற சமூக மக்களிடம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பை கொண்டு போகின்ற ஒரு சாதனமாக நாம் இந்த நிகழ்வை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த மறைக்கல்வியோடு சேர்த்து சில சமூக கல்வியையும் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிக்கும் நிச்சயமா நான் கூட இருக்குன்னு சொல்லிக்கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஒரு உன்னதமான ஒரு எழுச்சிகரமான உரை. கண்டிப்பாக ஐ ட்ரை மை பெஸ்ட் லெவல் டு இன்க்ளூட் தீஸ் சில்ட்ரன் இன் ஆல் தி சோசியல் ஆக்டிவிட்டீஸ். கண்டிப்பாக நான் முயற்சி எடுக்கிறேன் பங்கு தந்தை ஆசையுடன். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நம்முடைய இந்த அளவுக்கு பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த மறைக்கல்வியிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் தான். கண்டிப்பாக நீங்க இப்ப நான் ரொம்ப ஜாலியான முகத்தை பார்த்துக்கிறீங்க. மறைக்கல்வி நான் அப்படியே பேச சுத்தமாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னு கேட்டா ஐ நீட் பர்ஃபெக்ஷன். எனக்கு ஒரு ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக இப்போ பாருங்க, ஒரு எல்லாம் இந்த ஆர்டரை கொண்டு வந்தவங்க யார் என்றால் இந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் தான். நீங்கள் கைத்தட்டுங்க அவங்க கண்டிப்பாக. எனவே இந்த ஆசிரியர் பெருமக்கள் பள்ளியில் உழைத்து விட்டு வீட்டில் வேலை செய்துவிட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு வராங்க தெரியுமா? 7:30 அங்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக எவ்ரிபடி மஸ்ட் பி பிரசன்ட் ஹியர் அட் 7:30 அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய துடிப்பான ஆசிரியர் பெருமக்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சில பரிசினை வழங்க அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசினை வழங்க ஏதோ என்னால் முடிந்த ஒரு ஏராளமான உபகாரிகள் இதற்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றியையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது பரிசினை வழங்குவார்கள். எல்லாம் எழுதி அழகா முடித்துவிட்டு நெக்ஸ்ட் வீக் சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ஆகினாலே இவர்கள் நம்முடைய அருட்சகோதரி லூசி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருட்சகோதரி ஜீவா இந்த வருடம் முழுவதும் இந்த மறைக்கல்வி மாணவிகளுக்காக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருட்சகோதரி ஜீவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மறைக்கல்விக்கு இன்னும் அதிகமாக உழைத்து இந்த பேக்ராப்லாம் போட்டவர்கள் அருட்சகோதரி நம்முடைய உலக மாத இளைஞர்கள். எனவே அருட்சகோதரி சிசிலி அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பரிசினை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர் நீங்க போயிடுங்க. தம்பி நீ கூட வந்து வர. அருட்சகோதரி சிசிலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த வழக்கறிஞர் மூத்த ஆசிரியர் யார் என்றால் நம்முடைய விமலா டீச்சர் அவர்கள் தான். சிறப்பாக எல்லாவற்றையும் ஒழுங்காக என்னோட தோல் கொடுத்து சொன்னாலும் கரெக்டாக செய்யக்கூடிய கண்டிப்பாக இன்றைக்கு அவர் ஞானத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டீச்சர் ரூபி அவர்கள் பிள்ளைகளுக்கு நடனம், பாட்டு மற்ற விதங்களில் எல்லாவற்றிலும் சிறப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மரங்கள் உறுதுணையாக இருக்கிறார். எனவே அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை கைத்தட்டுங்க. அடுத்ததாக நம்முடைய இந்த கிஃப்டினை வழங்கிய நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சில பரிசுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர் டென்சி அவர்கள் பிள்ளைகளுக்கு டான்ஸ் மற்றும் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதில் சிறப்பாக செய்யக்கூடியவர். எனவே அவர்களுக்கு இந்த சிறிய பரிசினை வழங்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய செல்வி புனிதா டீச்சர் அவர்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2-3 பேர் வரல, அவங்களுக்கு இன்னைக்கு பிரைஸ் கிடையாது, ஆனால் இந்த கொடுப்போம், சரிங்களா? எனவே அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பங்கு தந்தை இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்குமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேங்க்யூ சார் பரிசீலனை வழங்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன கிராமம் ஒரு வீட்டில் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும் அப்படி என்பதற்கு ஒரு சின்ன 2 நிகழ்வு தான். இந்த பிள்ளைங்க அழகாக நடித்து காட்ட இருக்கிறார். எனவே இப்பொழுது மறைக்கல்வி மாணவர்களின் வீடுகளில் நடக்கின்ற நிகழ்வை டிராமாவாக நம்முடைய விமலா டீச்சர் அவர்கள் சொல்லிக் கொடுத்து நடிக்க இருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகளை உங்கள் கரவொலியோடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க இப்போது மிச்சர் சாப்பிட்டே பார்க்கலாம், அதுதான் மிச்சர் சரியா? மிச்சர் சாப்பிட்டு ஜாலியாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ் மிச்சர் கொடுத்தாங்களா?
எங்க வீட்ல கேக் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. மேக்கப் பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. அப்பாடா 50,000 ரூபாய்க்கு ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஒரு நாளா 2 நாளா ஒரு வாரம். வாங்க போலாம். அங்க என்ன இருக்கு? நானே 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு கையில காசு இல்லாம இருக்கேன். அந்த தாத்தா காசு முக்கியமா? கவனிக்கா. அந்த தாத்தாக்கு கிறிஸ்மஸ்லாம் இல்ல. அம்மா என்ன சொல்ல வராங்க புரியுது. காசு இல்லாதவங்களுக்கு கிறிஸ்மஸும் இல்லை. கிறிஸ்மஸ் மாசத்துல நைட் எக்ஸாம் போறேன். அடிக்கையில சவுண்டு எனக்கு தூங்க முடியல. எங்க பார்த்தாலும் சண்டையா தான் இருக்குது. இவன் என்னன்னா மேக்கப் போட்டுனே இருக்கிற, இவங்க என்னன்னா சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. இது வீட்டுல சுத்தமா நிம்மதியே இல்லை. நல்ல நாள் அதுவுமா நிம்மதியா சந்தோஷமா போய் பூசை தாண்டனே இல்லை. கோயிலுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. கோயிலுக்கு ஸ்பான்சர் கொடுத்தா மட்டும் போதுமா? சீக்கிரமா போக தேவையில்ல. எல்லாம் உன்னாலதான். சாரு, ஜெயஸ்ரீ 2 பேரும் இங்க வாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு அப்பா கிறிஸ்மஸ்க்கு கேக்கு ஸ்வீட்லாம் வாங்கி வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. விளையாடுமா? தீபாவளிக்கும் உங்களுக்கும் கொடுத்த ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட தெரியுதுல்ல, அப்போ கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கல. போங்க. அக்ஷு அந்த முதல் வீட்டுக்கு கூட 2வது வீட்டுக்கு கூட அருண் வீட்டுக்கு மட்டும் கொடுக்காத. ஏன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க ஆல்ரெடி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. சரி கத்தை, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சுறேன் கத்தை. ஜேம்ஸ் வீட்டுக்கா? அவனுக்கு என்னதுக்கு? அவனே எல்லாம் வரல. சொந்த வீட்டுக்கு கொடுத்தா மட்டும் போதும். ஆயா, என் ஃப்ரெண்டு புகழ் வீட்டுக்கு நான் கேக் கொண்டு வரேன். கேட்டாங்க ஐயா. இங்க பாரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் வீட்ல இருந்து பொங்கலுக்கு தீபாவளிக்குலாம் ஒரு ஸ்நாக்ஸும் வரல. அவனுக்குலாம் கிடையாது. ஒழுங்கா போ. அக்ஷு சொல்லுங்க. அந்த சாரு வீட்டுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தான். அவங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய தான். சரி கத்தை, நான் தான் சொன்னேன்ல, சொல்ற மாதிரி நான் செஞ்சுறேன் கத்தை. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? இந்த ஸ்கிட்ட பார்த்த பிறகும் இந்த ஸ்கிட்ட பார்த்த பிறகு நீங்கலாம் இந்த கிறிஸ்மஸை எப்படி கொண்டாட போறீங்க? இந்த கிறிஸ்மஸ்க்கு அன்பின் அடையாளமா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் செய்யலாமா? வெளியாடவர் மட்டும் இல்லாம அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடலாமா? இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பாரபட்சம் பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிறத நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. வெரி குட். இந்த டிராமாவை சிறப்பாக டிராமாவில் நடித்த அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனை வழிநடத்தியவர்கள் நம்முடைய டீச்சர் விமலா அவர்கள். எனவே உங்கள் கருவறையோடு இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக
என்னோடு இந்த மறைக்கல்வியில் அதிகமாக உடன் உழைப்பவர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு பரிசினை வழங்க நம்முடைய அருட்சகோதரி ஜோதி அவர்களையும் அருட்சகோதரி ரோஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். வாங்க சிஸ்டர். அனைவரும் பரத்த கரவொலி எழுப்பி இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சுஜய் அந்த கிஃப்ட் இப்பொழுது என்னோடு எப்போதுமே உடன் உழைப்பவர்கள் நம்முடைய ஜேம்ஸ் அண்ணன். எப்போதுமே எனக்கு வந்து மறைக்கல்வியில் வந்து இது போல பேக் ட்ராப் அதுன்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணது. அதுக்கு வந்து மிகவும் பேருதவியாக இருந்து அப்போ ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசினை கொடுக்க நம்முடைய அருட்சகோதரிகள் இருவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர் பேர் செய்து கொடுத்து சிஸ்டர் சென்ட்ரல் சிஸ்டர். எனவே அவர் ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம வேதியர் இருக்கிறார்களா? வேதியர் இல்லை, ஓகே வேதியர் இல்லை. அடுத்ததாக திருவாளர் சந்தோஷ் அவர்கள். நைட்டு எங்கே தெரியுமா? எங்கே இருந்தால் 10 மணிக்கு நாங்கள் எங்கே தெரியுமா பேண்டர் கடையில் இருக்க 2 பேருமே. எனவே அவர் என்னோடு எப்போதுமே உடன் உழைத்து இந்த மறைக்கல்வி வகுப்பில் ஆர்வம் கொண்டவர். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பலத்த கருவொலி எடுத்து அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவ்வளோதான், புரோகிராம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக செல்வன் அவினாஷ். இதுக்கெல்லாம் இருக்கிறாரா? அவினாஷ் தான். எனவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவினாஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக செல்வன் ஜெயந்தன். மறைக்கல்வி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும், வந்து மாதம் அரேஞ்ச் பண்ணுறது அவன் தான். 7:30 வந்து எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவன். எனவே ஜெயந்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அடுத்ததாக நம்முடைய ஜான்சன் அவர்கள், யூத் ஜான்சன் எப்போதுமே எனக்கு தோள் கொடுத்து இதுபோல பாடல் ஒழிப்பதில் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான்சன் மெடிட். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தேங்க்யூ சிஸ்டர் பரிசினை வழங்கி நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய அருட்சகோதரி சிஸ்டர் அருட்சகோதரி அருட்சகோதரி ஜோதி அவர்கள் ஒரு சிறிய வாழ்த்துறை வழங்கும்படி பணியாற்றுவோம். உதவி பங்குதாரர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக சீனியர் அட்வொகேட் ரொசாரி அவர்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர் வின்சன் மற்றும் இங்கே கூடியுள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். வருஷம் கொண்டாடுற கிறிஸ்மஸ் தானே. இன்னைக்கு என்ன வித்தியாசமாக கொண்டாட போகிறோம் அப்படிதான் நினைக்கணும். அப்படித்தானே? கிறிஸ்மஸ் என்பது எல்லாத்துக்கும் எப்போதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழான்னு நினைக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் 2000 வருஷத்துக்கு மேலே அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. எப்போ கொண்டாடினாலும் தெரியாது. ஆனால் வருஷக்கணக்காக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்படுகிறது. வீட்டிலும் ஊரிலும் பங்குகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்து அன்று மட்டும் பிறந்தாரா? பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்று நம்மிடையே பிறக்கிறாரா? இல்லையா? நம்மிடையே பிறக்க வேண்டும். இன்றும் எப்பொழுதும் நம்மிடையே பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக, கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மில் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து மற்றவருடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதே நம்முடைய கிறிஸ்மஸின் பெருவிழாவாக இருக்க வேண்டும். இது ஒரு சின்ன கதைகளும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் என்ன செய்தான்? நான் கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மாட்ட காலகாலத்தில் எழுப்பி வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் ப்ரெட்டு பட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு தனிப்பழம் எடுத்து வச்சுட்டு, அம்மா நான் ஜீசஸை பார்க்க போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். நான் கடவுளை போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், எங்கடா கடவுளை போய் பார்க்க போகிறேன்? இல்லை, நான் கடவுளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான். நடந்தே போகிறான். போய்கிட்டே இருக்கிறான். கடைசியில் நடந்து கால் வலி டயர்டாகி போச்சு. என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, சரி இப்போ பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு
ஸ்போர்ட்ஸு போனால் போய் உட்காரான். அந்த பார்க்கில் போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு தோணியது, சரி கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரெட் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகலாங்க. அப்போ திரும்பி பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா இவனையே பார்த்துட்டு இருக்குது. அவன் கேட்குறான், உங்களுக்கு பசிக்குதாம்மான்னு கேட்குறான். ஆமான்னு சொன்னேன். உடனே பாதி அவங்கள்ட்ட கொடுக்குறான். கொடுத்தோடனே அந்த அம்மா அழகாக சிரிக்கிறாங்க. திருப்பி பாதியை சாப்பிட்றான். அப்புறம் தண்ணி எடுத்து குடிக்க போனான். தண்ணி வேணுமான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லி உடனே தண்ணியும் கொடுக்குறான், ஷேர் பண்ண. ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க. உடனே இந்த பையன் நினைக்கிறான், இவங்க தான் கடவுளாக இருக்குமோ, இவ்வளோ அழகாக சிரித்து சந்தோஷம் அதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அதே போல் அந்த அம்மாவும் நினைக்கிறாங்க, இந்த இவ்வளோ சின்ன கடவுள் குட்டி பையனாக இருந்திருக்காரு, இவ்வளோ சின்ன கடவுள் தானே நமக்கு, ஆனால் நல்ல அழகாக அன்பாக சிரிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பையன், அம்மா நான் கடவுளை பார்த்தேம்மா, கடவுள் கொஞ்சம் வயசான ஒரு அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா. என்னடா சொன்ன? ஆமாம்மா கடவுளை பார்த்தேன்னு சொன்னேன். இந்த அம்மா வீட்டுக்கு போய் தன் மகன்கிட்ட சொன்னது, மகனே நான் கடவுளை பார்த்தேன்டா, சின்ன குட்டி பையன் அழகாக இருந்தாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடவுளை காண்பது என்பது எப்போது நாம் பிறரோடு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும்போது கடவுளை காண்கின்றோம். அந்த கடவுள் உங்களிடையே இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார், உங்களாகவே இருக்கவும் முடியும். அப்படிப்பட்ட கிறிஸ்தும விழாவை அழகாக கொண்டாட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you. எங்களுக்கு கிறிஸ்துவருக்கு செய்தி கொடுத்த உங்கள் உரைக்கு, வாழ்த்துரைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை. சிஸ்டருக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நாம் மனமார்ந்த நன்றி சொல்வோம். நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குட்டி டான்ஸ், குட்டிஸுடைய டான்ஸ் போது டான்ஸ் ஆட நம்முடைய மரக்கல் விசிறார்களை பலத்த கரவொலியோடு வருகையென அன்போடு வரவேற்கின்றேன். வெரி குட் சூப்பர். அழகாக நடனமாடி நம்முடைய வாட்டர்ஃபுல் பிள்ளைகளுக்கு மாசமிகு பங்கு தந்தையின் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஒரு சின்ன ஒரு கதை கவனிக்கணும், பசங்களை கவனிக்கணும். ஒரு சின்ன கதை. ஒரு அரசர் இருந்தாராம். அவர் கூட ஒரு மந்திரி இருப்பார் இல்லையா? அந்த மந்திரி கிட்ட அந்த அரசர் சொல்லியிருக்காரு, அவருடைய தம்பி அந்த அரசர் மந்திரி கிட்ட சொன்னாரா, உனக்கு 3 பொருள் கொடுக்குறேன், அதை போய் சந்தையில் போய் வித்துட்டு வான்னு சொன்னார். 1 கோழி தலை, 2வது புலி தலை, 3வது ஒரு மனுஷனோட தலை. அவன் சந்தைக்கு எடுத்துட்டு போனானா, சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு அது 2 தலையும் வித்துட்டு வந்துட்டான். அப்போ அரசர் கேட்டாரா, இதையா போய் எடுத்துட்டு வந்த மனுஷன் தலையை? அரசர் சொன்னாரா, யாரும் வாங்கலை அப்படின்னு. மறுநாள் சொன்னாரா, சும்மாவே கொடுங்க, சந்தைக்கு போயிட்டு சும்மா வித்துட்டு வா அப்படின்னு சொன்னாரா. அப்பயே யாரும் வாங்கல. அது என்ன தெரியுது, நம்முடைய உயிர் இருக்க வரல தான் நம்முடைய தலை. விஞ்ஞானத்துடன் விசுவாசத்தை வளர்ப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ரத்தன சுருக்கம் ஆறு வந்து அழகாக ரத்தன சுருக்கமாக முடித்து எண்ணெயை அழைத்து விட்டார். எனவே
நம்முடைய பொருளாளர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை பலத்த கருவறையோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு தந்தையர்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர்கள், முன்னிலை வகித்தோர் மற்றும் மற்றுமுள்ள சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. வெரி குட். இந்த விழா நிஜமாலுமே இது சப்போஸ் கிறிஸ்மஸ் மாதிரியே இல்லை இல்லையா? ரியல் கிறிஸ்மஸ் மாதிரி தானே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, எல்லாரும் வாய்ப்பு இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன்? நிஜமாலுமே உங்க ஸ்கூல்லலாம் இல்லை சர்ச்லலாம் நம்ம மாச கணக்கில் ப்ராக்டிஸ் எடுத்து ஃபங்க்ஷன் நடத்துவோம். இந்த கேட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சாமியார் சொன்ன மாதிரியே லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் முன்னாடி பிளான் பண்ணோம். மழை லீவு இல்லையா, தீபம் லீவு. இது நிஜமாலுமே ஃபாதர் சொன்ன மாதிரி எக்ஸ்டெம்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேருந்து கடைசி ப்ரோக்ராம் வரைக்கும் ரொம்ப அழகாக எல்லாருமே செஞ்சீங்க. டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சாமியாரே எங்களை எல்லாரையும் வந்து நம்மளை எல்லாரையும் வாழ்த்தி நமக்கு எல்லாரும் வாழ்த்தும் பரிசுகளும் வழங்கினார். ஆனால் இது எல்லாமே சிறப்பாக நடைபெறதுக்கு யார் காரணம்னு சொன்னால் அது நம்மளோட சின்ன சாமியார் தான். ஒரு பெரிய கிளாப் பண்ணுவாங்க. ரொம்ப துடித்துடிப்போட எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப சிறப்பாக எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம விபிஎஸ் கிளாஸ்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதுவுமே சாதாரண ஃபங்க்ஷன் இல்லை. எல்லா ப்ரோக்ராம் லிஸ்ட்லேருந்து சீஃப் கெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு நம்மளை எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிற ஃபாதருக்கு நம் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் வேணாம். நம்மளுடைய மத சூப்பீரியர் ஒரு அவங்களுக்கு கொடுத்த ஷாலையே அவங்க போத்திட்டாங்க. சிஸ்டருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ நம்ம அனைவருடைய சார்பாக நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவர்கள் ஃபாதரை வாழ்த்தி இன்னும் அவருடைய பணி சிறக்கும்படியாகவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டதுக்காக நன்றி நாங்கள் கொண்டாடி அடைகிறோம். நன்றி. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தா வருகை. சாங் ப்ளீஸ். கிறிஸ்துமஸ் தாத்தா வருகைக்காக அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி அந்த தாத்தாவை வருக வருக வேற அன்போடு வரவேற்போம். கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வருகை நடந்து கேட்டு தாத்தா யாருமே கண்டுபிடிக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய தாத்தாவை வருகைக்காக பலத்த கரவொலி எழுப்பி தாத்தாவை வரவேற்போம். Sound please. தாத்தா வருகை. உடனே தாத்தா வந்து திரும்பி ஒரு கை தட்டலாம். அதனால எல்லாம் ஒரு பணத்தை மரபு எடுத்து தாத்தா வருகைக்காக கை தட்டுவோம். தம்பி வழி தம்பி வழி.
ஓகே ஓகே தாத்தா ரொம்ப கண்ணு தெரியல கடவுளை தாத்தா வந்து மேடை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வீட்டுமே ஆரம்பிப்பாங்க ரொம்ப காட்டி போய் தாத்தா எதுக்கு போகிற தாத்தா எங்கன்னா பேசுகிறதா கிறிஸ்மஸ் மெசேஜ் எதனா முடியும் நீ மட்டும் சும்மா ஓட்ட டான்ஸ் போகிற ஓட ஆரம்பிக்கிறீங்க தாத்தா எதனா பேசு நான் 2 குழந்தைங்க எது கொடுத்தீங்க தாத்தாவை கவனிக்கிறதா திருப்பி மூச்சு தருவாருமா சரி தாத்தா வந்து பேசுகிறேன் அப்படியே நம்புறது கொடுக்குது சரி தாத்தா பேசுறது கேட்டு சொல்றீங்களா ரகசிய போலீஸ் 2 பேர் இருக்கு ஓகே என்ன சொல்றாரு எங்க சொல்றாரு நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன் என்ன சொல்றாரு தாத்தா வந்து வேட்டையாட வந்திருக்கிறாரா வேட்டைக்கு எதுக்கு தாத்தா வந்தீங்க எதனா கிறிஸ்மஸ் மெசேஜ் என்ன சொல்றா இப்போ ஒருத்தருக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறாரா யாருன்னு தெரியல தாத்தா தாத்தா யாருக்கு கொடுக்குறா சொல்லு பேர் சொல்றாரு உட்காருமா உட்காரு ப்ளீஸ் ரெண்டு குட்டி பசங்க தூரம் கால் கடந்து வந்தாலும் ஃப்ளைட் வந்தாலும் தெரியல உட்காரு
கொடுக்க போறா. தாத்தா நீ இப்ப கொடுத்துட்டு போ. ரொம்ப பயங்கரமா அடிக்க வந்தீங்க சாமி. எனக்கு தெரியாது தாத்தா என்ன பிளான் பண்ணிக்கிறாரு. எங்கடா போ நல்வில கேட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க ஜோடி சிஸ்டர். வெரி குட் வெரி குட் தாத்தா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து யாரு கொடுக்க போறீங்க தாத்தா? தம்பி போங்க தம்பி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுவது கிடையாது. நீ மேடிக்கு தாத்தா அடுத்து யார் சொல்லுங்க. அடுத்து யாரு லாங்குவேஜ் முடியாம தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் பாவம். அடுத்து யாரு? சின்ன பசங்க யாரு கொடுக்க போறாங்க தெரியல. கொடுறா நீ தாத்தா, நீங்களே கொடுத்தா யாருக்கு? ஓடினே இருக்கிறார் பாவம், கால் வலிக்கிறாரு தெரியல. நாமெல்லாம் வயசான முட்டி வலிக்கிற கால் கட்சி கொடுக்குறாரு தாத்தா. பேரு கட்சிப்பா நல்லா மூச்சை தொடச்சிக்க தம்பி. கண்ணாடி கழட்டி கட்டி தோணி கட்சிக்கு. அடுத்து அடுத்து யாரு தாத்தா? சரி அடுத்து யாருக்கு? ரகசியமாவே பேசுகிறாங்க. நம்ம சீக்கிரம் ஓகே அடுத்து எது என்ன இருக்கு? தாத்தா என்ன சொல்லி கொடுத்தா அது வந்து தெரிய மாட்டேங்குது. தாத்தா யார் தாத்தா கஷ்டப்பட்டு ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் கேக்கு தாத்தா என்ன சொல்லுங்க தாத்தா? ஓகே அடுத்து யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? நீங்களே போதாதா நாளை பார்ப்பது யாருக்கு? உங்க லாங்குவேஜ் புரிஞ்சு கொள்ள சொல்ல அணிய. அடுத்ததாக நம்முடைய தாத்தா அவர்கள் வேற யாரும் கிஃப்ட் கொடுக்க போறாரு. என்ன கிஃப்ட் யாருன்னு தெரியல. போதே வா தாத்தா மரியாதை கிஃப்ட் தாத்தா சீக்கிரம். அடுத்ததாக நம்முடைய தாத்தா அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினை கொடுப்பதற்கு போல சிறப்பு பெரிய கிஃப்ட் செல்வம் சார் சொல்ற பையன் கொடுக்குறாரு தாத்தா அப்படின்னு சொல்லுங்க போய் சார் அது. எனவே தாத்தா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ மேடைக்கு வாப்பா. மேடைக்கு. எனவே இந்த யாரும் சொல்ல முடியுமா? தாத்தா போல யாரும் சொல்ல முடியுமா? அவன் கிடையாது, அவன் கிடையாது, ரொனால்டோ கிடையாது, வேற ஒருத்தன். சரி ஓகே இந்த தாத்தா வேஷத்தை வந்து சிறப்பாக அசத்திய நம்முடைய ரொனால்டோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொனால்டோ சூப்பர். எனவே அவர்களுக்கு உங்கள் கரவலையோடு மனமார்ந்த நன்றி நாம் அவர்களுக்கு சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சூப்பர். ஓகே ஓகே போதும். நீங்க மூச்சு காட்டி அடையாளம் அடிச்சுவாங்க போயிட்டு தயவு செய்து. ஓகே இப்பொழுது எல்லாமே குட்டி செல்ல உட்காருங்க. இப்போது நன்றி நகரில் தம்பி எல்லாம் உட்காரு, யார் பேசக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக கால தாமதமாகிவிட்டது. பிள்ளைகள் மீது நீங்கள் போட்ட அன்பா இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவி செய்த சிறப்பு விருந்தினருக்கு கலந்து கொண்ட நம்முடைய மூத்த வடிவத்தின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரி ஜோதி, அருட்சகோதரி சிநேகிதா, அருட்சகோதரி ரோஸ் மற்றும் இங்கு இருக்கிற மற்ற அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பங்கு பெயர் உறுப்பினர்கள் கண்டிப்பாக எது செய்தாலும் எனக்கு தோல் கொடுத்து உழைப்பவர்கள். எனவே திருவாரூர் போது அவர் சார்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற திருவாரூர் வின்சென்ட் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பெற்றோர்களாக உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள்
நான் அடுத்த வாரம் எனக்கு நன்றி சொல்ல போறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். எனவே இந்த நிகழ்வு நடக்கிறது பேருதவியாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நிகழ்வு நடைபெறவிட்டது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ரோமிராஜ பூப்பனை பாடல் பாடி செல்வோம். ரோமிராஜ பூப்பனே நமோ நமோ, ரோமிராஜ பூப்பனே நமோ நமோ, திருவாய் தலைவராக சென்ற மாதவா, திருவாய் தலைவராக சென்ற மாதவா, உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனி நமோ நமோ, ரோமை ராஜபூபனி நமோ நமோ. ஆசிரியர்கள் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு. அதனால ஒரு போட்டோ தான்.